தோழர்களே, பெரியமுனுசாமி அவர்களின் படத்தரப்பு மற்றும் நினைவு கூடுதலை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற நமது அன்புமிகு அக்கா மாவட்ட செயலாளர் வளர்வதி அவர்களே, தலைவர் உரையாற்றி அமர்ந்திருக்கிற மாவட்ட அமைப்பாளர் ரமேஷ் அவர்களே, முன்னிலை வகித்திருக்கிற ஆறுமுகம், ரூபாவதி, ராசிவகுமார், ராமஜெயம், புரட்சிவளவன், ரவிக்குமார், வெங்கடேசன், தங்கதுரை, அன்பு, முருகன், பழனி, குப்பன், தங்கதுரை, ஆதிதுரை, துறைக்கண்ணு உள்ளிட்ட பிரிவுகளே, தோழர்களே, நினைவேந்தல் உரை வழங்கி அமர்ந்திருக்கிற மண்டல செயலாளர் செல்வம், மாவட்ட துணைத் தலைவர் ராஜகோபால், மக்கள் புரட்சிக் கழகத்தின் தலைவர் மதிப்புமிகு ஐயா மாப்பா வர்கீஸ், CPIM மாவட்ட செயலாளர் சிவகுமார், மாநில துணை செயலாளர் சின்னப்பையன், சுரேட்டூர், நமது அன்பு தம்பி நாகராசன், சாரூர் சௌதர், சுயதர், வழக்கறிஞர் பன்னீர்செல்வம், வழக்கறிஞர் முருகன் உள்ளிட்ட அன்பு தோழர்களே, சங்கத்தமிழன் புதிதாக ஒழிக்கும் முன்னணியினுடைய முன்னணி நிர்வாகி செல்வன், TK வெங்கடேசன், வெற்றிவேந்தன், வெற்றிமுரசு, பேராசிரியர் வெற்றி சங்கமித்ரா, குமரன், சித்தரசு, முனுசாமி, சதீஷ்குமார், சுதாகர், ராமன் உள்ளிட்ட அன்பு தோழர்களே, ஒன்றிய செயலாளர்கள் ரஜினிகாந்த், ராஜா, தமிழரசு, அன்னக்கிரி, பழனிசாமி, பர்வதராஜ் உள்ளிட்ட தோழர்களே, மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் ரமேஷ், சங்கர், ஜெய்சங்கர், செல்வமணி, தீமரசன், கோட்டீஸ்வரன், தேவசரவணன், ராஜீவ்காந்தி, மனோகர், மணிகண்டன், ஆனந்தபாபு, மகாராஜா, சுருத்து சிவா, சுனாமி வெங்கடேசன், பாண்டியன், வினோத், தமிழ்மணி, காசிராஜா, மொட்டு, முருகன் உள்ளிட்ட தோழர்களே, குமார், மாரிமுத்து, ஆதிமூலம், ஏற்றுவார், திருவியை செல்வன், ஆறுமுகம் உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகளே, விஜய், ஐயப்பன், கோவி, தமிழரசன், பரத், வெல்வெட், விட்டான், ராஜகுமார், சத்யகுமார், அருள்ராஜ், ஜெயமூர்த்தி, எழிலரசன், ஏகாம்பரம், எழி, பாஷா, குஷ்டி, ராமு, ஆறுபுரம், மஞ்சி, சின்னப்பையன், புன்னுடையான், பவன்குமார் உள்ளிட்ட அருமை தோழர்களே, இறுதியாக நன்றிகளை ஆற்ற இருக்கிற அருமை சகோதரர் ராஜகுமார் அவர்களே, தந்தையை இழந்து கணவரை இழந்து துயரத்தில் இருக்கிற உங்களுக்கு எனது ஆறுதலை இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மிகப்பெரும் வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறீர்கள். தம்பி நாகராஜ் அவர்கள் சொன்னபோது அழைத்தவுடன் இப்போது வேண்டாலும் வருவார், அவர் மறுக்காமல் வந்தார், அப்படியெல்லாம் கிடையாது. தந்தையுடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்கக்கூடிய பெரும் வாய்ப்பினை நான் பெற்றிருக்கிறேன். அந்த வாய்ப்பினை எனக்கு நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். அது எனக்கு ஒரு பெரும் பேருடையனாக நான் என்னை கருதிக் கொள்கிறேன். அன்பு தோழர்களே, ராஜகுமார் எனக்கு அறியப்பட்ட நாளிலிருந்து ஒரு அரசியல் ரீதியான சமூக மனிதராகவே அவர் அடையாளப்பட்டு வருகிறார். ஒரு முறை கரும்புலி முத்துக்குமார் அறக்கட்டளை ஆண்கள் குழு அது ஒரு நிகழ்ச்சியினை, பெரும் நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி சாயும் ராஜாங்கம் அவர்களையும் என்னையும் அழைத்து நீங்கள் இங்கு ஒரு மணி நேரம் உரையாற்ற வேண்டும். கடவுள் நடக்கக்கூடிய கூட்டம் போது அவர் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. ஒரு மிக சிறப்பான கருத்தரங்கமாக பொதுக்கூட்டமாக அதை ஒருங்கிணைத்திருந்தார். ஒரு பேருக்காக ஒரு கூட்டத்தை நடத்துவதோடு மட்டுமல்லாமல் அங்கு படித்து தேர்ச்சி பெற்றிருக்கிற மாணவிகளை அழைத்து அவர்களுக்கு 1000, 2000 என்று அந்த தொகை வழங்கி கல்வி மாணவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய விதமாக அந்த நிகழ்ச்சி இருந்தது. அது மிக பெரும் அளவில் எல்லோரும் முகநூல் வழியாக, சமூக ஊடகங்கள் வழியாக பார்த்து பெரும் எல்லோரும் விசாரித்தார்கள். பரவாயில்லை, இப்படி எல்லாம் தோழர்கள் இருக்கிறார்கள்,
திருவண்ணாமலை பகுதியில் நாம் நிறைய தோழர்களோடு பழகியிருக்கிறோம். அதில் ராஜகுமார் என்பவர் மிகவும் எந்த சூழலிலும் நம்மால் நெஞ்சில் ஏற்றி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நபராகவே அவர் விளங்கியிருக்கிறார். அவருடைய தட்டார் தமிழார் என்பது அவர்களை சுத்தால் காணப்படும் என்பார் திருவள்ளுவர் சொல்றார். இன்றைக்கு அவருடைய தந்தை அவர்களை பற்றி பேசிய அத்துணை செய்திகளையும் பார்க்கிற பொழுது ஒரு சமூக மனிதராக அவருடைய தந்தை இருந்திருக்கிறார். அப்படி இருந்ததால்தான் அவர் விடுதலை சிறுத்தைகளை விட அவர் விவசாய சிந்தனையோடு நல்ல விடுதலை சிறுத்தையாக களம்பெற்றவர் என்று ஒரு தோழர் சொன்னார். அவர் விடுதலை சிறுத்தை கட்சியிலும் அது விவசாய சிந்தனை உள்ளவர்கள் தான். விடுதலை சிறுத்தை என்றால் விவசாயிகள் தான். இருந்தபோதிலும் சிலர் ஒரு ஆணுக்கு என் சாதிகாரர் தலைவர் என்பதற்காக கட்சிக்கு வருவார்கள். இவர் கவர்ச்சிகரமாக இருக்கிறார் என்பதற்காக வருவார்கள். அப்படி அல்ல, இவர் உண்மையான சமூக உணர்வோடு இந்த களத்தில் இருந்திருக்கிறார் என்பதற்கு அவர் இடதுசாரி சிந்தனையாளராக இருந்து இந்த அமைப்புக்கு வந்தார் என்பது ஒரு சான்று. அது அப்படி ஒரு பிள்ளையே அவர் தந்தை நமக்கு அளித்திருக்கிறார். எல்லா இடத்திலும் கருத்து ரீதியாக வெறும் பேச்சோடு மட்டுமல்லாமல் செயல்பாடுகளோடு நம்முடைய தோழர்கள் விளங்கியிருக்கிறார். அவர் அப்படிப்பட்ட வளர்ப்புக்கு அவருடைய தந்தை முழு பங்காற்றி இருக்கிறார் என்பது இந்த நினைத்து போற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஐயா அவர்களுக்கு என்னுடைய சொன்னார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர்களிடம் நான் கூறிவிட்டு தான் வந்தேன். நான் அங்கு அலுவலகத்தில் பணியாற்றுவதனால் அங்கிருந்து வந்தால் நான் அவரிடம் சொல்லிவிட்டு தான் வர வேண்டும். அந்த சூழலில் ராஜகுமார் அவர்கள் தொடர்ந்து சமூக களத்தில் தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறார். மாவட்ட அமைப்பாளராக இருக்கிறார். அவருடைய அன்பு தந்தை இறந்துவிட்டார். நான் அதனால் படத்திற்கு விழாவிற்கு அழைத்திருக்கிறார்கள் அண்ணா என்று கேட்டேன். எப்படி இறந்தார் என்று கேட்டார். உடல்நலம் சரியில்லாமல் இறந்து விட்டார் என்று தலைவர் அவர்களிடம் சொல்லிவிட்டு வந்தேன். ஏனென்றால் இவர் முக்கியமான ஒரு மனிதராக இருக்கிறார். அவர் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். தோழர்களே, இறப்பு என்பது நம்முடைய ஆசிரியர் ஜோதியிலே புத்தர் கதையை நாம் படிப்போம். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதுவார். ஒரு குழந்தை இறந்துவிடும். ஐயோ, என் குழந்தை இறந்துவிட்டே அந்த தாய் துடிப்பான். ஒரு குழந்தை எத்தனை தெரியும். அப்படி துடித்த போது நம்மளுடைய சாமியார் வந்திருக்கிறாரு, ஒரு முனிவர் இருக்கார். போய் கேட்டோம்னா அது பெரிய பிள்ளைகளாக தெரிஞ்சது அப்படின்ட்டு கேள்விப்பட்டு அந்த சாமியார் மணிக்கு ஓடுவார். அந்த தாய் குழந்தை, ஐயா புத்தர், அவர்தான் புத்தர். ஐயா குழந்தை இறந்துச்சு, கையை நெருங்கிடுச்சு, காலு துடிப்பு இருந்துச்சு, நெஞ்சி ரத்தனைகள் அப்படின்னு விவரிப்பான். உடனே அப்படியே அம்மா நான் தான் பிள்ளையர் அப்படின்வாரு. உடனே இறந்துச்சேன் அப்படின்னே ஒரு புத்தர் நான் சொல்றாரு, நான் காப்பாற்றிடுறேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன் மாதிரி அழுது அப்படின்னு நம்மளோட கொஞ்சம் சாதாரண கூட பழகிப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. கோயிலுக்கு கொஞ்சம் கருது வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லுங்க. கருதா அது ஒண்ணுமே பெரிய பொருள், கருது வாங்கி தான் பழகி வச்சு வரேன் அப்படின்னு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போறான் அந்த அம்மா. உடனே புத்தர் சொல்றாரு, நீ மாங்குற வீட்டில் யாராவது சாப்பிட்டு வந்துருக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்றாரு. ஒளி அம்மா இப்ப முனிவர் இருக்கிறாரே, என் பிள்ளை இறந்துச்சு பழக்கி வச்சுக்காரன் கருது கொடுக்குறேன். உடனே கொடுக்க அம்மா இல்லை, உங்க வீட்டில் ஏதாவது இறப்பு நடந்திருக்கா அப்படின்னு கேட்குறேன். ஆமா, எங்க தாத்தா போன வருஷம் இறந்தாரு, முன்னாடியே எங்க அப்பா இறந்தாரு அப்படின்னு அவன் சொல்றான். அடுத்தடுத்து போறான். அவனுக்கு அந்த வேட்கை பிள்ளையை காவல்களும் எல்லா வீடுகளுக்கும் போறான். எல்லா வீட்டையும் பார்த்தா அந்தி சாய்ந்து அவன் கடுகோடு வரவில்லை. ஏனென்றால் எல்லா வீட்டிலும் இறப்பு நடந்திருக்கிறது என்கிற உண்மையை அவள் புரிந்தவாறு அவர் தெரிவித்து வருகிறார் என்று அந்த ஆசிரியர் கவிஞர் தேசிய நாயகத்தை பார்த்தார். நம்முடைய வாழ்க்கை என்பது நிலையற்றது. செல்வம் நிலையற்றது, இளமை நிலையற்றது, உடல் நிலையற்றது. இதைதான் நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் நமக்கு போய்த்து வருகிறது. செல்வம் நிலையற்றது, இந்த உடல் நிலையற்றது. நம்முடைய இலக்கியங்கள் நிலையாமை பற்றி பேசுகிறவர்கள் பாலையாம் தன்மை செலுத்தும், காரணாம் தன்மை செலுத்தும், காலையாம் தன்மை செலுத்தும், தாமும் இளமை செலுத்தும். இப்படி ஒவ்வொன்றும் செலுத்து பாலைனா கரு, பாலையாம் தன்மை செலுத்துச்சு, பாலை கரு செலுத்து, அந்த தன்மை செலுத்து.
பாலனா குழந்தை அந்த தன்மை பாலன் என்கிற அந்த பருவம் சேர்த்து காலை தன்மை காலை என்கிற பருவம் சேர்த்து காமூர் இளமை பருவம். ஒவ்வொரு பருவமும் அழியக்கூடியது, எதுவுமே இங்கு நிலையற்றது என்கிற செய்தியை நம்முடைய இலக்கியம் கற்றுக்கொள்வது. ஏன் அப்படி அதை ஏன் அப்படி ஒண்ணு இல்லை ஏன் சொல்லுதுன்னா, இருப்பது பொய் போவது மெய் எங்கெங்கே என்றே ஒருத்தருக்கும் தீங்கில எண்ணாது. தீங்கு செய்யக்கூடாதுன்றதால அந்த நிலையமைப்பு இலக்கியம். இருப்பது பொய் போவது மெய் என்று எண்ணி என்றே ஒருத்தருக்கும் தீங்கில எண்ணாது. வருத்த தொந்தி நமது என்று நாம் இருக்க தெரியுமா, எப்படிப்பட்ட ஆளுமையாக தெரியுமா, இது எப்படிப்பட்ட ராமதாஸ் சொன்னானே சொன்னால் அது போல இது எப்படியாப்பட்ட உடம்பு தெரியுமா அப்படின்னா நீ சொல்லாத, நீ செத்துறவடி இதோட இருக்க மாட்டேன், நீ செத்துட்டவனே சுடுகாட்டில் போயிட்டு உன்னை புதைச்சிருவாங்க. நாய் வந்து அது மூஞ்சி இது யார் மூஞ்சி, இது யார் கை, இது யார் போட்ட அப்படின்னு நாய் நரி பேய் கழு நம்மோடு என்று தாம் இருக்கும் தான். நீ ஓட்டம்னு நினைக்கிற இதையெல்லாம் ஏன் இந்த நிலையாமை இல்லாத இருந்தாலும் அந்த யாருக்கும் எவ்விதமான துரோகங்களும் எவ்விதமான இன்னா செயல்களையும் செய்யக்கூடாது என்பதற்கு இந்த இலக்கியங்கள் நமக்கு ஒரு காரணமாக. ஆக அப்படி இருந்த ஒரு மனிதராக நம்முடைய அப்பா அவர்கள் இருக்கிறார் என்று நீங்கள் பேசிய சொல்லுவீர்கள். மனிதனுடைய வாழ்க்கையில் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அதைத்தான் தக்கார் தகவலார் என்பது அவர் எச்சத்தால் காணப்படும். இன்றைக்கு அவர் விட்டு சென்ற எச்சமாக நம்முடைய தோழரை பார்க்க முடியும், அவருடைய குணங்களை பார்க்க முடியும், அவருடைய சிந்தனைகள் முற்போக்கு கருத்தியல், அவர் ஆளுகிற கடலை நாம் பார்க்க முடியாது. ஆக நம்ம தந்தை இழந்து தவிக்கிற தோழர்களுக்கு மீண்டும் என்னுடைய ஆறுதலை சொல்லுகிறேன். அன்பு தோழர்களே, நான் சுப்பிரமணிய நம்முடைய செல்லமுக சுப்பிரமணிய ஐயா அவர்கள் அப்பா இறந்த எல்லாம் வந்து சில நினைவுகள் கருதுகிறார். அப்போ வந்து என்ன படத்திற்காக கூப்பிடுறாங்க, அப்போ நான் என்ன பண்ணேன், சரி அவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, பழக்கம் அதிகமாக புரிஞ்சுக்கிறது இல்லை, நல்ல பழக்கம், ஆனால் அவரை பற்றி ஒழுங்கு செய்யலாம் எனக்கு தெரியாது. அப்போ நான் கேட்குறேன், யார் கேட்குறேன், இப்போ சுப்பிரமணிய அவரை பற்றி அதை சொல்லுங்க, நான் பேசுகிற படம் அவருக்கே போயிட்டு நீங்கள் யாருன்னா கேட்க முடியாது அப்படின்ட்டு நான் வந்து அதை கேட்குறேன். கேட்டவங்க அவங்க இவங்க எப்போ பாட தொடர்னாரோ அப்போவே அவங்க அப்பா வந்து படித்து சொல்லிட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கிறாரு. இவங்க பாடகராக பாடும்போது அவங்க அப்பா படுத்த படிக்கிறாங்க, 10 ஆண்டுகளாக படுத்த படிக்கிறாங்க. ஊருக்குலாம் உணர்றாங்க. அவர் குழந்தையெல்லாம் கேட்டு நாங்களாம் இருந்து போகிறோம். ஆனால் அவர் வந்து அந்த பிள்ளையனுடைய ஒரு வேலையை கூட பார்த்துருக்கேன், கஷ்டப்படும் கஷ்டப்பட்டாரு. அப்போ நான் வந்து சரி அப்போ என்ன அவருக்கு என்ன பிள்ளை இருக்குது அப்படின்னு கேட்டேன். குழந்தை அப்படின்னு சொன்னேன். இது 2 காசுக்கு தண்ணி ஒரு எழுதி விடுவோம் வரும்போது பாட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னால் அவன் என் நினைவில் இருந்து அவர் அப்பா இறந்துட்டாரு. இந்த சுப்பிரமணிய பாடல் ஊழல் உலகத்தை உரமுறையை பாடியிருக்கேன், ஊழல் உலகத்தை உரமுறையை பாடியிருக்கேன். எப்பா உனக்காக நாம் பாடுறோம், உயிர் பாட்டு கேட்கிறதா, காடுமலை தலையாட்டம், காத்து வழி கையை கட்டும், ஓ செல்லப்படும் பாடுகிறேன் செவி கொண்டு வருவாயா, யாராரோ கண்குளிர ஆறாரோ கட்டுனது உனக்குன்னு மிஞ்சினது இந்த ஒப்பாரி ஒண்ணுதானா, நீரில் இருந்தெல்லாம் நித்திர கண்டுபிடிச்சு உன் நேசமகன் தேங்குறட நீ மட்டும் கேட்கலையே, சோதி அணைஞ்சிருச்சு சொப்பனம் கலந்துருச்சு உன் கல்லறையை சுத்தமையா என் கண்ணீர் பெரும்பாட்டு, ஆளா வளர்த்திருக்க ஆயுதெல்லாம் இழந்திருக்க இழல் கொடுக்கும் மரமாச்சு இழைப்பார நீ இல்லையே, வெயிலோடும் புயலோடும் வேறுட கரம் போடும் நீ மட்டும் பாடன்றோ நாம் வாழும் சங்கீதம், மாறோடும் தோலோடும் மடியோடு நான் சுமந்து மகனுன்னு தாளாட்ட மறுபடியும் பிறப்பாயா அப்படின்ட்டு ஒரு பாடுற போல ஏங்க. அதே போல ஒரு அப்பா மன்னாரி பார்த்துட்டார். ஒரு 2 ஆண்டுகள் கழித்து கொண்டு கூட போட்டுருக்கலாம்ல, ஒரு 40 நினைச்சிருக்கு நம்ம எழுத கவிதைலாம் அதுக்கு ஒரு வழி உண்டு அப்படின்ட்டு கவிதைகள் நினைப்பாங்க. இது வந்து ஒரு அந்த ஏக்கத்தை ஒரு தந்தையை இழந்து தவிக்கக்கூடிய ஏக்கத்தை பார்க்கும் பொழுது நமக்கு அது ஒரு பெரிய வழி. ஒரு கவிதை சொல்றான், கல்லறையில் இருந்து இறங்கி கல்லறைக்கு செல்லுகிற தூரம் தான் வாழ்க்கை. இப்போ கல்லறைக்கு போயிட்டு இருக்கிறேன், அம்மா வயிற்றுலேருந்து இறங்கிட்டேன், இப்போ எங்கே போகிறோம், கல்லறைக்கு போகிற வழியில் அப்படி 20ஆம் வரைக்கும் போகிறோம்.
அங்கே போயிட்டு ஒரு டிஃபன் சாப்பிடுவோம். ஒரு இடத்துக்கு போகிறோம்னா வாழ்க்கைன்றது அவ்வளோதான். அந்த இருக்கக்கூடிய காலங்களை பயனுள்ள வகையில் புரட்சிகரமான கருத்துக்களை நினைக்கக்கூடியவர்களாக, ஆக்கப்பூர்வமான வாழ்வியல் என்று சொல்லக்கூடியவர்களாக, சமூக மனிதர்களாக, சமூகத்தில் ஏற்ற தாழ்வுகளை எதிர்த்து தரமாடக்கூடியவர்களாக நாம் இருந்தால்தான் இன்னைக்கு திருவள்ளுவர் இருக்கிறாரா இருக்கிறார். நேற்று இறந்த போல இன்னைக்கு மறந்துடுறோம். 2 வருஷம் கழிச்சா நினைவாளர் மறந்துடுவோம். திருவள்ளுவர் மறக்க முடியுமா? அவன் வாழ்க்கை உலகத்தை கடந்து அறிவாளர் கடந்தான். அவையை மறக்க முடியுமா? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மறக்க முடியுமா? அவர் தினம் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. உடல் மட்டும்தான் அது என்ன இருந்தாங்க இல்லைன்னா அவங்க தினமும் கருத்தாக வாழ்றாங்க, செயலாளர் வாழ்றாங்க. இன்னைக்கு நாம் பேச முடிய பேச்சாக வாழ்ந்து கொடுத்திருக்கிறார்களாக நாம் சமூக மனிதர்களாக தன்னை சமூகத்திற்கு தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படித்தான் ஐயா அவர்கள் இந்த ஊர் என்கிற அளவில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார், நல்ல புகழோடு வாழ்ந்திருக்கிறார் என்பதை நீங்கள் உங்களுடைய பேச்சு வழியாக என்னால் அறிய முடிந்தது. அதேபோல் நம்முடைய அன்பு சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் மிக சிறந்த சமூக மனிதராக விளங்குகிறார். அவர் பணி மேலும் மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அப்பா அவர்களுக்கு எனது செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவரை இழந்து வாழ்கிற குடும்பத்திற்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.